இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு சன் டிவியில் என்ன படம் தான் அஃபிஷியலாக போட போகிறாங்க, என்ன படம் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். சன் டிவி நியூ இயர் பொறுத்த வரைக்கும் என்ன படம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கவி நடிச்சிருக்க பிளடி பக்கர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சன் டிவிட்ட இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்க 2 படங்கள் சேட்டலைட் ரைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிளடி பக்கர், இன்னொன்று வந்து வேட்டேன். எனக்கு தெரிஞ்சு பிளடி பக்கர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சண்டேலாம் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அது ஈவினிங் 6:30 ஸ்லாட்டுக்கு அந்த படம் ஒர்த்து கிடையாது. அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி பிளடி பக்கர் வந்து நியூ இயர் அன்றைக்கி காலங்காத்தால் 11 மணிக்கு ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ வேட்டையன் எப்படி ப்ரோ போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பொங்கலுக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ கங்குவா தங்கலான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 படங்களுமே சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஒன்றுமே சோல்ட் ஆகலை. ஒருவேளை கங்குவா ரைட்ஸ் வந்து சன் டிவிட்ட போச்சுன்னா நியூ இயருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க, நவம்பர் 14 ரிலீஸ் ஆகி நியூ இயருக்கு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நியூ இயருக்கு வந்து சூர்யா படங்கள் வந்து சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. என்னென்னா அஞ்சான், அதுக்கப்புறம் வந்து சிங்கம் 3, மாசு, அதுக்கப்புறம் காப்பான், இந்த படங்கள்லாம் சன் டிவியில் நியூ இயருக்கு வந்து ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை கங்குவா ரைட்ஸ் வந்து சன் டிவிக்கு போச்சுன்னா நியூ இயர் ப்ரீமியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த நியூ இயருக்கு வந்து கண்டிப்பாக வந்து காலங்காத்தால் 11 மணிக்கு பிளடி பக்கர் வந்து ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. பொங்கலுக்கு என்ன படம் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அண்ணாத்துக்கு அப்புறம் ரஜினி படமாக பொங்கலுக்கு வந்து வேட்டையன் படத்தை போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 2வது நாள் பொங்கலுக்கு எனக்கு தெரிஞ்சு கங்குவா இல்லை தங்கலான் படங்கள் வந்து சன் டிவிகிட்ட போச்சுன்னா மேபி 2வது நாள் போடுறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 50-50 இருக்குது. இப்போதைக்கு சன் டிவிலாம் எனக்கு தெரிஞ்சு நியூ இயர் அன்றைக்கி காலங்காத்தால் 11 மணிக்கு பிளடி பக்கர் அண்ட் வந்து ஈவினிங் 6:30க்கு வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து வேட்டையன். ப்ரோ கோட் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட் வந்து கண்டிப்பாக சன் டிவியில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. கோட்டோட சேட்டலைட் ரைட்ஸ் வந்து ஜீ தமிழ்கிட்ட இருக்குது. அது ஒரு சோகமான விஷயம் தான். ஆனால் அந்த படத்தை வந்து ஜீ தமிழ் பொங்கல் அன்றைக்கி கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. நான் பொங்கலுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சன் டிவியில் வந்து பிளடி பக்கர் அண்ட் வேட்டையன் வந்து இந்த டேஸில் போடுவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். டிசம்பரில் என்னென்ன படம்லாம் அப்கமிங்கில் ரைட்ஸ் வாங்குறாங்க, என்னென்ன படம்லாம் வந்து பொங்கலுக்கும் நியூ இயருக்கு அஃபிஷியலாக போடுவாங்கன்றது அப்கமிங் மந்த்ஸில் தான் தெரியும். அதெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.